அண்மைச் செய்தி. எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் காவிரி தண்ணீரை வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி தவேகாவிற்கு தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவிடம் இருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உதயநிதி தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கர்நாடகாவிடம் இருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதில் தவேக கவனம் செலுத்த வேண்டும் என உதயநிதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தொடர்பான முழு விவரம். வணக்கம் மாலதி. பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகத்தில் இருந்து காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்றும், நீர் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்புல யாரும் கேட்கவில்லை என்றும் அம்மாநிலத்தின் நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியிருப்பது நம் விவசாயிகள் மத்தியில கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றிய முதலமைச்சர் கர்நாடக அரசிடமிருந்து இந்த பேச்சுக்கு எந்த பதில் வைத்திருக்கிறார்? அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் முழுவதுமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இன்று வரை மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. குறிப்பாக மேகதாது அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கும் ஒன்றாக சென்று ஒன்றிய அரசிடம் வழங்க வேண்டும் என்று கூறியது. காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பின்படி ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறக்காதது குறித்து பேசியிருந்தேன். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் எதுவும் சொல்லாத நிலையில தற்போது ஜூலை மாதம் தர வேண்டிய 32 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகா தர மறுக்கிறது. ஆளுங்கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கும் கட்சியின் தான் கர்நாடகத்தில் ஆட்சி அமைத்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய தண்ணீரை முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டும். எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கர்நாடகாவில் இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீரை வாங்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் கிடைக்காதது தொடர்பாக விரிவான ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார் மாலதி. ஜெயலானி, தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.